இதே மாதிரி தான் ஆப்பிள் ஷேர் வந்து 2020 ஜூலையில் $95 இருந்திருக்கு. இப்போது $210 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 121% க்ரோ ஆகிருக்கு. டெஸ்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா $80 இருந்தது, $294 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டு நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஏதாவது ஒரு குளோபல் கிரைசிஸ் வருது அப்படின்னா அது வந்து இந்தியன் மார்க்கெட்டை பயங்கரமாக பாதிக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறது இருந்தாலும் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல க்ரோத்தையும் கொடுக்குது அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டியும் அந்த மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. $25,000 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு டெஸ்லா ஸ்டாக்காக வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே ஃப்ராக்ஷனல் ஷேர் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால வெஸ்டர்ட் அப்படிங்கிற நிறுவனம் கொடுக்குறாங்க, இண்ட் மணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன், மோத்திலால் ஓஸ்வால், எஃப்ஐ மணி, இந்த கம்பெனிஸ் எல்லாமே பாப்புலராக இருக்காங்க. இதில் அதுலேயும் இண்ட் மணி வந்து ரொம்பவே பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். ஒரு இன்வெஸ்டராக இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி ஏன் நாம் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூஎஸ் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லா காரணத்தையும் ஒன்று ஒன்றா இதில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எப்படி யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து உலகத்திலேயே லார்ஜஸ்ட்டு மார்க்கெட். அண்ட் 2 மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அமெரிக்காவில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, இருந்தாலும் 2 மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று நாஸ்டாக், இன்னொன்று நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் குளோபல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் டே டு டே லைஃப்பில் டெய்லி அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த கம்பெனிஸ்லேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ்லேருந்து இருக்குது. இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி, ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி, மைக்ரோசாஃப்ட், கூகுள் நம்ம டெய்லி அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அந்த கம்பெனி வந்து ஆல்ஃபாபெட்டுங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனியுடையது. அதுக்கப்புறம் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஃபேஸ்புக் டெய்லி யூஸ் பண்ணுறோம், அது எதுலேருந்து வருது? மெட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வருது. ஸோ இந்த கம்பெனிலெல்லாம் நம்மளுடைய ஷேர் இருந்தால் எப்படி இருக்கும், நாம் ஒரு ஸ்டேக் எடுத்து வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கும்பொழுது இந்தியன் மார்க்கெட் வந்து பொதுவாகவே நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அடி வாங்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. என்னதான் ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டு நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஏதாவது ஒரு குளோபல் கிரைசிஸ் வருது அப்படின்னா அது வந்து இந்தியன் மார்க்கெட்டை பயங்கரமாக பாதிக்கும். அப்போ அமெரிக்கன் மார்க்கெட்டை பாதிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டையும் பாதிக்கும். இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மை அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஏன்னா அந்த மார்க்கெட் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது அண்ட் அங்கே வந்து மணி ஃப்ளோ நிறைய இருக்குது அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது. அதனால இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறது இருந்தாலும் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல க்ரோத்தையும் கொடுக்குது அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டியும் அந்த மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் டு இன்னோவேட்டிவ் செக்டர். இன்றைக்கி நிலைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது. இப்போ டெஸ்லா மாதிரி ஒரு கம்பெனி ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, இவி வெஹிக்கிள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து உலகத்துக்கே லீடர் அப்படின்னு சொல்லலாம். இது அதாவது ஒரு பைனியர் பிளேயர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி, ஒரு புது இன்னோவேஷன் வருதுன்னா அது மோஸ்ட்லி அமெரிக்கன் கம்பெனிலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு அமெரிக்கன் கம்பெனிலேருந்து இந்த மாதிரியான இன்னோவேஷன் வருது அப்படிங்கும்போது அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு பார்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்கன்னா அது பெருமையான விஷயம் தானே. அதனால் இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு கரன்சி அட்வான்டேஜ். ஸோ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுதில்ல, இது அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். அதாவது கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரிட்டர்ன் வர்றதை தாண்டி இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிறதன் மூலமாக நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது அடிஷ்னல் வேல்யூ. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன, ஃப்ராக்ஷனல் ஷேரை நீங்கள் வாங்க முடியுங்கிறது தான். இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ வந்து டிசிஎஸ் உடைய ஷேர் இருக்குது, ஒரு இன்ஃபோசிஸ் உடைய ஷேர் இருக்குது, 1500 மேலே இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் 1500 2000 கொடுத்தா வாங்க முடியும். ஆனால் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழு பணத்தையும் கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அங்கே ஃப்ராக்ஷனல் ஷேர் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெஸ்லா ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்லா ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து $294 அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $294 அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட $25,000 மேலே வரும். அப்போ $25,000 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு டெஸ்லா ஸ்டாக்காக வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே ஃப்ராக்ஷனல் ஷேர் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து $1 $2 இருந்தால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்லா ஸ்டாக்கை வாங்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஃப்ராக்ஷனல் ஷேர் ஆப்ஷனுங்கிறது. இது எல்லாமே அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்குது, பட் இது இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை. அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது.
அதாவது இப்போது நீங்கள் ஒரு அமெரிக்கன் ஸ்டாக்கை வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்ட் வந்து அமெரிக்காவில் டாக்ஸபிள் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் டாக்ஸ் கட்டிடுவீங்க. கட்டினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை நான் வந்து அமெரிக்காவில் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்ததுனால டாக்ஸ் கட்டியிருக்கேன், அதை எனக்கு ரெடீம் பண்ணி கொடுங்க அப்படின்னு இங்கே இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கே அதுக்காக டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 5 ஸ்டாக் எடுத்துக்கிறோம். பாப்புலராக இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஸ்டாக்கு 5 எடுத்துக்கிறோம். இந்த 5 ஸ்டாக்கும் 2020 ஜூலையில் இருந்து 2025 ஜூலைக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் அடிஷ்னலாக கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் இதில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது மெட்டா, ஃபேஸ்புக்கை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மெட்டா கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2020 ஜூலையில் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து $230. இந்த $230 இருந்த மெட்டா கம்பெனியுடைய ஸ்டாக்கு இப்போது $718 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 வருஷத்தில் 212% இதனுடைய அப்ரிசியேஷன் இருக்குது. அப்போ பாருங்கள், 5 வருஷத்தில் 212% அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னா எந்த அளவுக்கு சூப்பரான விஷயம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா 2025 ஜூலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்புங்கிறது $75 இருந்துச்சு. ஆனால் இப்போ அது $85 மேலே போயிடுச்சு. அப்போ இதன் மூலமாக மட்டுமே நமக்கு வந்து ஒரு 12% மேலே ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போது அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், 212 கூட, ஸோ 212%ல் ஒரு 12% நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஆப்பிள் ஷேர் வந்து 2020 ஜூலையில் $95 இருந்திருக்கு, இப்போது $210 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 121% க்ரோ ஆகிருக்கு. டெஸ்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா $80 இருந்தது, $294 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 267% உயர்ந்திருக்கு. ஆல்ஃபாபெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா $150 இருந்தது, $193 உயர்ந்திருக்கு. ஸோ 29% க்ரோ ஆகிருக்கு. அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து $200 ஆகிறது, $460 உயர்ந்திருக்கு, 130% க்ரோத் இருக்குது. ஆக்சுவலாக கடந்த டிசம்பரில் 2024 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா டெக் ஸ்டாக்குமே அமெரிக்காவில் வந்து பயங்கரமாக க்ரோ ஆச்சு. டெஸ்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா $436 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கர ஃபால் இருந்தது, $239 வரைக்கும் இறங்குனுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிக்கப் ஆகி மறுபடியும் கொஞ்சம் சரிக்கிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து குறிப்பாக சொல்லலாம், யாரெல்லாம் வந்து 2023 ஜனவரி அந்த டைமில் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 2024 டிசம்பரில் ஹையஸ்ட் லெவலில் அந்த பீக்கில் இருந்துச்சு அப்போ விற்றுருந்தாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடச்சிருக்கும். அந்த ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போனது, அவுட் பர்ஃபார்ம் பண்ணது, இதையெல்லாம் தாண்டி ஒரு 5 இயர்ஸ் ஆவரேஜாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் இப்போ நம்ம பார்த்த ரிசல்ட். இப்போ இதே விஷயத்தை வந்து நம்ம இந்தியன் ருப்பியில் பார்க்கணும் அப்படின்னா மெட்டாவுடைய ஷேர் ப்ரைஸ் $717. அப்போ $60,230 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 இயரில் எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னா 212% க்ரோ ஆகிருக்கு. 5 இயர் க்ரோத்தை வந்து இந்தியன் ருப்பியில் நம்ம பார்த்தோன்னா அது 250% இருக்குது. ஏன் 250% இருக்குது அப்படின்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மேட்டர். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா $211, அப்போ $17,800 ஷேர் ப்ரைஸு, 121% க்ரோ ஆகிருக்கு. பட் இந்தியன் கரன்சி டிப்ரிசியேஷன்லாம் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா அதனுடைய க்ரோத் பர்சன்டேஜ்ங்கிறது 145% இருக்குது. டெஸ்லா 310% இருக்குது. ஸோ 2020 ஜூலையில் $18,300 இருந்த மெட்டாவுடைய ஷேருங்கிறது இப்போ $61,380 மேலே இருக்குது. $7,125 இருந்த ஆப்பிளுடைய ஷேர் ப்ரைஸ் $17,600 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 15,000 இருந்த மைக்ரோசாஃப்டுடைய ஷேர் ப்ரைஸ் $41,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருந்து அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், விச் இஸ் குளோபல் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ட் அப்படிங்கிற நிறுவனம் கொடுக்குறாங்க, இண்ட் மணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன், மோத்திலால் ஓஸ்வால், எஃப்ஐ மணி, இந்த கம்பெனிஸ் எல்லாமே பாப்புலராக இருக்காங்க இதில். அதுலேயும் இண்ட் மணி வந்து ரொம்பவே பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையாது. எப்படின்னா இந்தியாவிலேயே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில ஃபண்ட் சொல்லணும்னா மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 FOF அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஃபண்ட் வந்து 1 இயர் ரிட்டர்ன் 39% மேலே இருக்குது, 3 இயரில் 14% கொடுத்துருக்கு. நாஸ்டாக் 100ல் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நாஸ்டாக் 100 அப்படின்னா டெக் ஜிஎன்ஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அடுத்தது கோட்டக் நாஸ்டாக் 100 இருக்குது, மிரே அசட் S&P 500 இருக்குது, அதுக்கப்புறம் ஈடில் வைசஸ் யூஎஸ் டெக்னாலஜி ஈக்விட்டி FOF இருக்குது, ஃப்ராங்க்லின் இந்தியா ஃபீடர் US ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்குது. இதெல்லாம் 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 1 இயர்லேயே.
அடுத்தது ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் யூஎஸ் ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் growth இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் நிறைய ஃபண்டு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் ஒரு குளோபல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்தியன் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ பெர்மிட் பண்ணுது. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு இந்தியாவில் வந்து டேக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டுங்கிறது $2 லட்சம் மைண்டில் வச்சுங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் என்ன அண்ட் என்னென்ன இண்டைசஸ் இருக்குது, இண்டெக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NYSE அப்படின்னு அந்த குறியீடு இருக்கும். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய தீம் அண்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நிறுவனங்கள் இவங்ககிட்ட தான் இருக்கும். ப்ளூ சிப் கம்பெனிஸ், குளோபல் லீடர்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2400க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் இதில் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், கன்சியூமர் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கும். அடுத்தது நாஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டெக்னாலஜி கம்பெனிஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம் போல். அந்த மாதிரி டெக்னாலஜி க்ரோத் இன்னோவேஷன்லாம் எந்தெந்த கம்பெனிஸில் இருக்கோ அவங்க எல்லாமே நாஸ்டாக்கில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதில் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே நாஸ்டாக்கில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தது அமெக்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் பாப்புலரான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இதில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ETF எல்லாமே அதிகமாக லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் அமெரிக்கன் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரான இண்டெக்ஸ் நான் சொல்கிறேன். S&P 500 இருக்குது, நாஸ்டாக் 100 இருக்குது, டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ரசல் 2000ங்கிறது இருக்குது. S&P 500 வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுடைய பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாஸ்டாக் 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லார்ஜஸ்ட் நான் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கும். மோஸ்ட்லி டெக் ஓரியன்டாக தான் இருக்கும். அடுத்தது டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ் அதிகமாக இதில் இருக்கும். அண்டு இதனுடைய செக்டார் டைவர்சிஃபிகேஷனும் பெருசாக இருக்கும். ஸோ இண்ட் மணி, மோத்திலால் ஓஸ்வால் மாதிரியான நிறுவனங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. நார்மலாக நீங்கள் கொடுக்குற மாதிரியான பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் வந்து பேங்க் டீட்டெயில் இது எல்லாமே கொடுத்து அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து குறிப்பிட்ட தொகையை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பணத்தை வந்து உங்களுடைய வேலெட்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணணும். மூவ் பண்ண பிறகு டேரெக்டாக அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்பிஐடைய லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு $2.5 லட்சம் வரைக்கும் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்ராடில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மற்ற விஷயங்களுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வருஷத்துக்கு $2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10 lakh வரைக்கும் டிசிஎஸ் இருக்காது. டிசிஎஸ்னால் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10 lakh வரைக்கும் இருக்காது. 10 lakh நீங்கள் கிராஸ் பண்ணும்பொழுது 5% உங்களுக்கு டிசிஎஸ் பிடிப்பாங்க. ஆர்பிஐடைய லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு $2.5 லட்சம் வரைக்கும் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். $2.5 லட்சம் அமெரிக்கன் டாலருங்கிறது கிட்டத்தட்ட 2,12,00,000 மேலே வரும். ஸோ 2,12,00,000 அப்படின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு 10 lakh வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த விதமான டிசிஎஸும் பிடிக்கிறதில்ல. டிசிஎஸ்னால் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 lakhக்கு டிசிஎஸ் பிடிக்கிறது கிடையாது. ரிமைனிங் 10 lakhs இருக்குல்ல, அதாவது 10 லட்சத்தை நீங்கள் தாண்டி அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிசிஎஸ் பிடிப்பாங்க. 20% டிசிஎஸ் பிடிச்சிட்டு தான் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கொண்டு போக முடியும். கவர்மெண்ட்டுக்கு 20% கட்டி ஆகணும். ஆனால் இதில் நடக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 20% டிசிஎஸ் இருக்குல்ல, அதை வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பணத்தை கொண்டு போகிறோம், அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை சம்பாரித்து இந்தியாவுக்கு தான் கொண்டு வர போகிறோம். அப்போ சம்பாரித்த பணத்துக்கு தானே டேக்ஸ் போடணும், டிசிஎஸ் பிடிக்கணும், ஏன் அட்வான்ஸாக பிடிக்கிறாங்க, முன்னாடியே இதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்திய நபருடைய பணம் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் பயன்படுத்தப்படுது, எந்த அளவுக்கு வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 10 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் பல்காக ஒரு அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேயோ அப்ராட்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்களை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் அங்கேருந்து கிடைக்கிது. ஓகேவா? அதனால் 20% வந்து டிசிஎஸ் பிடிப்பாங்க. பட் நீங்கள்
டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது இல்லை நான் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், அதனால் அந்த டிசிஎஸை திருப்பி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கலாமா? சப்போஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 20% டிசிஎஸ்லாம் பிடிச்சிட்டாங்க, அதை வந்து திருப்பி அதை நீங்கள் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நானே உங்களை டேரக்ட் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு எந்த ஸ்டாக்கில் பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். நீங்களாகவும் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.